ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கருப்பட்டி பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் சின்ன வெங்காயம் 2 கப்பு எடுத்துக்கினேன், பூண்டு 1 கப்பு எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி ஒரு 4, 5 தக்காளி பழம் நல்லா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். செங்காயாக இருந்ததுன்னா நல்லா வெளியேறுன்னு இருக்கும், ஒரு மாதிரி இது இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு கொட்டை நல்லா வெந்நீரில் புளியை ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொன்னிறமெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வறுத்து எடுத்துக்கணும், வறுத்து இடித்து எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே பூண்டு குழம்பு, இந்த வெந்தயம் குழம்பு எல்லாத்துக்கும் இதை நம்ம சேர்த்தோன்னா, புளி சாதத்துக்கும் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப கருகடும். அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா அவிஞ்சு வரும், நல்லா அவிஞ்சு நல்லா சுருண்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏனோ தானோ நம்ம போட்டோமா எடுத்தோமான்னு இருக்கக்கூடாது. பூண்டு நம்ம அவிஞ்சு வந்தால் நல்லா மாவு மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை நச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வரும். சுருண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொன்னிறமாக வரணும், அப்போ தான் நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நல்லா தக்காளியில் உப்பு போட்டு நல்லா அவிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா பரட்டுன்னு பரட்டிக்கணும். நல்லா உப்பு போட்டோடனே நல்லா தக்காளி நல்லா கிரேவியாக ஆகிடும், நல்லா தொக்கு மாதிரி நல்லா குழம்பு மாதிரி வந்துடும், நல்லா கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் ஃப்ரெண்ட்ஸு யூஸ் பண்ணுவேன். எப்போனா தான் கடையில் வாங்கினதை நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப பெரும்பாலும் நான் வீட்டில் அரைச்சது தான் பண்ணுவேன். இந்த பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா புளி தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கணும், இந்த பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா திக்னஸாக வரும்போது நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இடித்து மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி அதோடு தட்டிக்கணும். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப வெந்தயமும் கடுகும் போட்டோடனே கொதிக்கக்கூடாது, கசப்பு தன்மை வரும் வெந்தயம். அதுக்கப்புறம் நல்லா 2 கொதித்த பிறகு ஒரு 2 கொதி தான் குடிக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, கருப்பட்டியும் இது நல்லா கொதித்து கொஞ்சம் 2 ஸ்மெல்லு நல்லா ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு கருப்பட்டி கொஞ்சோண்டு தட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் ஃபைனலு. கருப்பட்டியை நம்ம இறக்கும் போது நம்ம தட்டி கொதிக்க வைக்கணும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, அது சீனி பாகு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக கொதித்த பிறகு ஒரு கொதித்தோடனே இறக்கி நம்ம பரிமாறினா கருப்பட்டி பூண்டு குழம்பு சூப்பர்.